பாருங்க, வைகுண்ட ஏகாதசினா ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சன்னதி தான். மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு பகவானுக்கு இந்த அத்தியன உற்சவத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதாகவும் வடக்கு வாயில் வழியாக சுவாமிக்கு புறப்பாடு செய்விக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கோவில்களில் வடக்கு பார்த்து தான் இந்த வைகுண்ட வாசல் இருக்கும். சில கோவில்களில் கிழக்கு பார்த்துருக்கும். அதனால் உடனே வடக்கு பார்த்து தான் இருக்கணும். மற்ற கோவிலில் கிழக்கு பார்த்துட்டு தான் போகக்கூடாது. ஐயப்பா என்ன சொன்னாலும் ஏடாவிடமாக புரிஞ்சுண்டு எல்லா ஏகாதசிக்கும் விரதம் உண்டு. இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் உண்டு. ஏகாதசி வந்தாலே முழு அரிசி சோறு கிடையாது. அதாவது சஞ்சயன் திருத்தராஷ்டிரத்துல சொன்ன தினம் ஏகாதசியா இல்ல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண தினம் ஏகாதசியான்றதுல ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கோவில்ல இருப்போம், முழிச்சிருப்போம், அன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆக்சுவலாக எப்போ முழிச்சிருக்கணும்? அந்த இரவு தான் முழிச்சிருக்கணுமா இல்லை தொடர்ந்து வருகிற ஜாகரண விரதம் என்பது சில தேட்டரில், காஞ்சிபுரத்தில் சில தேட்டரில் வைகுண்ட ஏகாதசி சிறப்பு காட்சி அப்படி சொல்லிட்டு இந்த திருமால் பெருமை, அப்புறம் இந்த திருவேங்கடம் தென்குமரி அந்த சினிமாலாம் போடுவான். யாரோ ஒருத்தர் வித்துன்னு இருக்கார். திருப்பாவை 1 ரூபா பரமபதம் 25 பைசா, திருப்பாவை 1 ரூபா பரமபதம் 25 பைசா அப்படின்னு வித்துட்டு இருக்காரு. பாத்தீங்களா, பரமபதத்தை விட திருப்பாவை தான் காஸ்ட்லி வசதி. பரமபதம் விளையாட்டு கூட ஆல்மோஸ்ட் மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெருமாளா தான். ஆமாமா, அது டெஸ்டினேஷன், அது பெரிய விஷயம். அதை போய் ஒருத்தர் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு நிஜமாவே பரமபதம் போன மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த விளையாட்டுலயே அந்த காலத்துல விளையாட்டு கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு சனாதனத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தது. வைகுண்ட ஏகாதசி தலங்கள், அதாவது எல்லா கோவில்லையுமே சொர்க்கவாசல் திறப்பு இருக்கும், வைகுண்டவாசல். சரி, வைகுண்டவாசல் இருக்கும். வடக்கு நோக்கித்தான் பெருமாள் புறப்பாடு கண்டருள்வார். அந்த சமயத்துல சுவாமியை பின்தொடர்ந்து அல்லது சுவாமி போன அந்த வழியாக எவர்கள் செல்லுகிறார்களோ அவர்களுக்கு விஷ்ணுவினுடைய பரிபூர்ண கடாட்சம் ஏற்பட்டு அவர்கள் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று வைகுந்தத்தை அடைவார்கள். சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழி மாதம் வந்துட்டாலே நமக்கு எல்லாருக்கும் எது நினைவுக்கு வருதோ இல்லையோ வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது நமக்கு நினைவுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட அற்புதமான அந்த வைபவம் குறித்து ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னுமாக நிறைய தகவல்கள் நமக்கு தேவைப்படுது. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க தான் சுவாமியோட இருக்கோம். சுவாமி நமஸ்காரம். ஜெயரோட சுபர்ணா நமஸ்காரம். நமஸ்காரம். வைகுண்ட ஏகாதசி இந்த ஆண்டு 30ஆம் தேதி வருது, டிசம்பர் 30 வருது. இந்த வைகுண்ட ஏகாதசி பற்றின தகவல்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை, நீங்கள் 2-3 முறை நம்ம சக்திவிகடன் நேயர்களுக்கு தனி வீடியோவாக கூட கொடுத்துருக்கீங்க. இந்த முறையும் நாங்கள் அதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். கட்டாயம் நல்லா விஸ்தாரமாக சொல்கிறேன். ஏன்னா எத்தனை தடவை கொடுத்தாலும் நிறைய பேர் இதை கேட்டுருக்கா. இப்போ கூட நம்ம ஒரு கமெண்ட் பார்த்தேன், சுவாமி இன்னைக்கு ஏகாதசி பற்றி தனியாக ஒரு ஸ்பெஷல் ஒன்று கொடுங்க, சுவாமி திருமங்கையாளரை பற்றி தனியாக கொடுங்கோ. அதாவது கீழே இருக்கிறதும் பார்க்க மாட்டா, ரொட்டீனாகவும் பார்க்க மாட்டா, அவன் ஏதோ ஒன்று கேட்கணும், அதை கேட்டுகிட்டே இருப்பான். அதனால் ஏகாதசி பற்றி எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கும் புண்ணியம். அதுவும் வைகுண்ட ஏகாதசி பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதம் முக்கியமான மாதமாக அமைஞ்சிருக்கு, அதை நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். கட்டாயம் தெரிஞ்சுக்கலாம், என்ன கேட்டாலும் சந்தோஷம். ஓகே, மற்ற ஏகாதசிகள் ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசிகள் வருது. அதில் இந்த மாத ஏகாதசி மட்டும் ஏன் அவ்வளோ சிறப்பு? இதை ஏற்கனவே இந்த மார்கழி மாதத்துடைய முதல் எபிசோடில் ஒன்று சொன்னேன், நான் இருக்கா, மாசானாம் மார்கசீரிஷோகம்னு பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்கான். தன்னை மார்கசீரிஷம் மாதங்களில் தன்னை மார்கழி மாதமாகத்தான் அவன் பிரதானப்படுத்தி சொல்கிறான். இந்த மாதத்தில் பாஞ்சராத்திரம்ன்றதான ஒரு ஆகமம். இந்த ஆகமம்ன்றது பாஞ்சராத்திரம் வைகானசம் ரெண்டுமே திருக்கோவில்களில் விஷ்ணு ஆலயங்களில் வழிபாட்டு முறையை தெரிவிக்கிறது. இதுக்கும் தெங்கலைக்கும் வடகலைக்கும் சம்பந்தம் கிடையாது, இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆமாம், பாஞ்சராத்திரம்ன்றது ஒரு வழிபாட்டு முறை, வைகானசம் என்பது ஒரு வழிபாட்டு முறை, அவ்வளவுதான். அந்த வழிபாட்டு முறைகளில் மார்கழி மாசத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி தெளிவாக அதில் இருக்கு. மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு பகவானுக்கு இந்த அத்தியன உற்சவத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதாகவும் வடக்கு வாயில் வழியாக சுவாமிக்கு புறப்பாடு செய்விக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கோவில்களில் வடக்கு பார்த்து தான் இந்த வைகுண்ட வாசல் இருக்கும். சில கோவில்களில் கிழக்கு பார்த்துருக்கும். அதனால் உடனே வடக்கு பார்த்து தான் இருக்கணும். மற்ற கோவிலில் கிழக்கு பார்த்துட்டு தான் போகக்கூடாது. ஐயப்பா என்ன சொன்னாலும் ஏடாவிடமாக புரிஞ்சுண்டு உடனே ஆஹான்னு ஆரம்பிச்சிடுவான்.
பிரதானமாக வடக்கு பார்த்து பெருமாள் எழுந்தெழுவது. ஏன்னா அந்த உத்தராயண புண்ணிய காலம்ன்றது அது சிக்னிஃபிகன்ஸ் ஏற்கனவே சொன்னாங்க அவருக்கு, தட்சிணாயனம் உத்தராயணம்ன்றதுக்காக அந்த வடக்கு நோக்கித்தான் பெருமாள் புறப்பாடு கண்டருள்வார். அந்த சமயத்தில் சுவாமியை பின்தொடர்ந்து அல்லது சுவாமி போன அந்த வழியாக எவர்கள் செல்லுகிறார்களோ அவர்களுக்கு விஷ்ணுவினுடைய பரிபூர்ண கடாட்சம் ஏற்பட்டு அவர்கள் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று வைகுந்தத்தை அடைவார்கள் என்று ஆகமங்கள் தெளிவா சொல்லியிருக்கு. இது ஏகாதசியிலிருந்து ஆரம்பித்து 10 நாட்களும் நடக்கும் அந்த உற்சவம். அதாவது பகல் 10 இரா 10 என்பதாக சொல்லுவார்கள். திருவரங்கத்துல அந்த திருநன்னாளுக்கு திருநெடுந்தாண்டக திருநன்னாள்னே பேரு. பகல் 10 முதல் 10 நாள், அடுத்தது இரா 10. நம்மாழ்வாரை கொண்டு வந்து ஆரம்பித்த உற்சவம் இது, அத்தியன உற்சவம். அந்த சமயத்துல தான் நாம வீடுகளில் திவ்ய பிரபந்தங்கள் சொல்லாம இருக்கோம். அதுக்கு அனத்தியனம்னு பேரு. அத்தியனம் அனத்தியனத்துடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். எனவே இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது மார்கழி மாதம் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசி. இன்றைய தினத்தில் தான் பகவத்கீதையும் அவதரித்தது என்று ஒரு செய்தி உண்டு. அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு அதில். அதாவது சஞ்சயன் திருத்தராஷ்டிரத்தில் சொன்ன தினம் ஏகாதசியா இல்லை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண தினம் ஏகாதசியான்றதுல ஒரு கேள்வியெல்லாம் இருக்கு. என்னுடைய பாரத சாவித்ரி என்பதான ஒரு ஆராய்ச்சி நூலில் இது பற்றியதான பல செய்திகளை நான் கொடுத்துருக்கேன். அது இருக்குது. அது அந்த APN Swami wordpress.comல இதை பற்றி மொத்த டீட்டெயில்ஸ் இருக்கு. எனவே ஆகமங்கள் வழியாக சொல்லப்பட்டபடி பகவானுடைய அர்ச்சா விக்கிரகத்திற்கு உற்சவ விக்கிரகத்திற்கு இந்த வழியாக ஒரு புறப்பாடு செய்வித்து ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு மரியாதை அளித்து கொண்டாட வேண்டும் என்று சம்ஹிதைகள்னா பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள் அதில் காண்பித்திருக்கக்கூடியதான ஒரு வழக்கம் இது. ஓகே ஓகே. இப்போது ஒவ்வொரு ஏகாதசியிலையுமே எங்களுக்கு அடிப்படையில் வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான். இப்போது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கோவிலில் இருப்போம், முழிச்சிருப்போம், அன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆக்சுவலாக எப்போ முழிச்சிருக்கணும்? அந்த இரவு தான் முழிச்சிருக்கணுமா இல்லை தொடர்ந்து வருகிற ஜாகரண விரதம் என்பது ஏகாதசி அன்று இரவு ஆரம்பித்து மறுநாள் காலையில் துவாதசி வரையிலும் தொடர வேண்டும். கைசிக ஏகாதசி, கைசிக மகாத்தியத்தில் நம்பாடுவான் சரித்திரத்தில் கூட நான் இதை சொல்லியிருக்கேன். ஜாகரண விரதம்னு பேர். ஜாகரணம்னா முழிச்சுட்டு இருக்கு, அலர்ட்டா இருக்கிறது. அப்போ ராத்திரி வேளையில பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்றது, நல்ல விஷயங்களை பேசுறது, நல்ல உபன்யாசங்கள் கேட்கறது. உபன்யாசம் கேட்டால் தூக்கம் வந்துடும். முழிச்சுட்டு இருக்கிற இடத்துல உபன்யாசம் கேட்டால் தூக்கம் தான் வரும். நாம சங்கீர்த்தனங்கள் பண்றது அப்படின்றத மாதிரி நாம வச்சுருக்கோம். கோவில்களில் உற்சவம் நடக்கும், விடிய விடிய உற்சவம் நடக்கும். அந்த உற்சவங்களில் கலந்து கொள்ளுவோம். அது வேடிக்கையாக சொல்றார். ஈடுன்றதான ஒரு இடத்துல நம்பிள்ளைன்றதான பெரியவர் இரா திருநாள் சேவித்தார்கள் திருக்கண்கள் அப்படின்றார். கண்ணெல்லாம் சிவந்து போயிருக்கும். ராத்திரி முழுக்க கோவிலில் உற்சவம் சேவிச்சா காலத்தில் எப்படி இருக்கும்? ஆனால் எந்த ஒரு ஏகாதசி விரதமும் துவாதசி காலையை நாம் உணவு உட்கொள்வது வரையிலும் உண்டது. இப்போ இன்னைக்கு காலத்தில் 6 மணினா இன்னைக்கு காலத்தில் எழுந்துட்டல, இன்னிலிருந்து நாளைக்கு காலத்தில் துவாதசி வந்து சாப்பிட்றவர்களும் முழிச்சுட்டு இருக்கணும், தூங்கக்கூடாது. முடிந்தவர்களுக்கு ஜாகரண விரதம்னு பேரு. அந்த காலத்துல டாயக்கடை எல்லாம் விளையாடிட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்சு திரைப்படங்களே சிறப்பு காட்சிகள்லாம் போடுவா சில இடத்துல. சில தேட்டர்ல, காஞ்சிபுரத்துல சில தேட்டர்ல வைகுண்ட ஏகாதசி சிறப்பு காட்சி அப்படி சொல்லிட்டு இந்த திருமால் பெருமை, அப்புறம் இந்த திருவேங்கடம் தென்குமரி அந்த சினிமாலாம் போடுவா. இப்ப போடுறது இல்ல. இப்ப ஏன் தேட்டரே காணும், கல்யாண மண்டபம் ஆயிடுது. தேட்டரே கிடையாது. முதல் விஷயம் ஐநாக்ஸ்ல போய் உட்காந்துருக்கா எல்லாரும், அங்கேயே போறா எல்லாரும். ரெண்டாவதுலாம் போனு, டிவி, கம்ப்யூட்டர், இதுக்கு மேல உட்காந்து ராத்திரி என்ன பண்ணோம்? பார்சாதி கோயிலாம் போனீங்கன்னா அந்த காலத்துல சின்ன சின்னதா பரமபதம் விற்பா. ஒரு விளையாட்டு தாயக்கட்டை. தாயக்கட்டை ராத்திரி ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு தாயக்கட்டை விளையாடுவா, சோழி விளையாடுவா. ஒரு வேடிக்கை பாருங்க. ஒரு டி ராமசுவாமி ஐயங்கார்னு ஒரு பெரிய வக்கீல், அட்வொகேட். அந்த காலத்துல எல்லாருமே நல்ல லௌகிகத்துல பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர்கள், நல்ல வைதிகத்தோடு இருந்தவர்கள். அவர் பெரிய வக்கீல், அவர் நல்ல ரசிக்கிறவர். பார்சாதி கோயிலுக்கு சுவாமியை சேவிக்க போயிருக்கார். அப்போது திருப்பாவை புஸ்தகம், சின்ன கையடக்கமாக ஒரு புஸ்தகம். அதே மாதிரி இந்த பரமபதம் பேப்பர், அது ஒரு சின்னதாக ஒரு A4 ஷீட் பேப்பர் இருக்கும். நான் பரமபதம் விளையாடுறது, தாயக்கட்டை விளையாடுறது. ஆமாம். திருப்பாவை புஸ்தகம் ₹1. அந்த பரமபதம் ஷீட் இருக்கு இல்லையா, அது 25 பைசா. ஓ சரி, 25 பைசா. யாரோ ஒருத்தர் வித்துட்டு இருக்கார். திருப்பாவை ₹1, பரமபதம் 25 பைசா, திருப்பாவை ₹1, பரமபதம் 25 பைசா அப்படின்னு வித்துட்டு இருக்காரு.
என்ன அனுபவம் பாருங்க பாத்தீங்களா? பரமபதத்தை விட திருப்பாவை தான் காஸ்ட்லி, வசதி. பரமபதம் கூட 25 பைசா தான். எங்க திருப்பாவை, எங்க ஆண்டாள் பாடின திருப்பாவை 1 ரூபாய். அது அவ்வளவு கிரேட் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த ராத்திரி ஜாகரண விரதத்திற்கோசரம் ராத்திரி முழிச்சுருக்கிறதுக்காக அந்த காலத்துல வேற என்ன சார் பொழுதுபோக்கு? லைட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு குண்டு பல்ப் இருக்கும் எங்க காஞ்சிபுரத்துல 45 வாட்ஸ். அதை போட்டாலே எங்க பாட்டி கரண்ட் பில் ஆயிடும் வெய்யோ என்ன. இப்ப என் பையன் ஒரு ரூம்ல 4 லைட் போட்டுக்கிறான். கரெக்ட். சரியா? ஒரு குண்டு பல்பு. அதனால ராத்திரி முழுக்க ஒரு சின்னதா ஒரு லாந்தல் மாதிரி ஏற்றி வச்சுட்டு ஜாகரண விரதம்னு விளையாடிட்டு இருப்பா. அப்படியே தூக்கி போயிடுவா. ஆக்சுவலா அந்த இது பரமபதம் விளையாட்டு கூட ஆல்மோஸ்ட் மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெருமாளா தான். ஆமாமா, அது டெஸ்டினேஷன், அது பெரிய விஷயம். அதை போய் ஒருத்தர் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு நிஜமாவே பரமபதம் போன மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த விளையாட்டுலயே அந்த காலத்துல விளையாட்டு கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு சனாதனத்தை பேஸ் பண்ணி தான் இருந்தது. இப்ப கச்சாம ஆங்கிரி பேர்ட்ஸ்ன்றான், டெம்பிள் ரன்னு பேரை தவிர்த்து மொத்தம் சொத்து சேர்க்கறது தானே அதுக்கு பேரு இல்லையா? இப்ப 200 மணி நேரம் 500 மணி நேரம் விளையாடுற கேம்லாம் வந்துருது. இப்ப கம்ப்யூட்டர் கேம்ஸ்லாம் என்னென்னவோ விளையாடுறா, என்னன்னே புரியல, அது விளையாடுறா. எல்லாம் பெருமாள் விளையாடுறாரு நம்மளை வச்சுட்டு. ஆனா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று இரவு மறுநாள் காலத்தால துவாரசி வரையிலும் விழித்திருத்தல் என்பது ஜாகரண விரதம் எனப்படும். நீங்க முதல் நாள் முழிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் சீக்கிரம் கோவில் போறதுக்கோசரம் நீங்க போயிட்டீங்க. சரி, சுவாமி 4 மணிக்கெல்லாம் பரவ வாசல் போடலாம், 1 மணிக்கெல்லாம் போய் கியூல நின்றாதான் முடியும். அதுக்கு ராத்திரி 11 மணிக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம். அது 2 நாளுடைய சொக்கிடும். பசி கூட பொறுத்துக்கலாம், தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நியாயம்தான். ஆனா நான் என்ன சொல்றேன், முடிந்த வரையிலும் நம்மால் முடிந்த வரையிலும் பகவத் சிந்தனையை விடாதீர்கள். புரியுது. இரவு பொழுதும் முழித்திருந்து பெருமாளை சேவிங்கள். ஓகே. இந்த வைகுண்ட ஏகாதசி தலங்கள், அதாவது எல்லா கோவில்லையுமே சொர்க்கவாசல் திறப்பு இருக்கும், வைகுண்ட வாசல். சரி, வைகுண்ட வாசல் இருக்கும். ஓகேங்களா? வைகுண்ட வாசல் திறப்பு இருக்கும். அதுலேயே ரொம்ப விசேஷமாக இந்த தலத்தில் வந்து நம்ம இப்போ கைசிக ஏகாதசிக்கு நீங்கள் திருக்குறுங்குடி சொன்னீங்க, அந்த மாதிரி விசேஷமாக நடக்கிற தலம் வைகுண்ட ஏகாதசினா ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சன்னதி தான். அங்கத்தான் ஆழ்வார் திருநீரை நம்மாழ்வாரை எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து இந்த உற்சவங்கள்லாம் நடைபெற்றன. இதுதான் நமக்கு குரு பரம்பரை. அதன் பிறகு ஆங்காங்கு திருக்கோவில்கள் இருந்த பொழுது அந்த உள்ளூர் பக்தர்கள்லாம் சேர்ந்து நாமும் இதை கொண்டாடுறோம். அந்த காலத்துல ஆக்சஸ் கிடையாது. ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர் போறதுனா சும்மாவா? இங்க இருந்து நீங்க ஸ்ரீரங்கம் போனா பை ரோடு இல்ல, நடந்து வயக்காட்டு வழியா நீங்க நடந்து போனோம். எத்தனை நாள் ஆகும் உங்களுக்கு? மினிமம் 10 days ஆகாதா? கண்டிப்பா. போற வழியெல்லாம் நீங்களே சமையல் பண்ணி சாப்பிடணும். எவ்வளவு பெரிய டிராவல் அது. இங்கேருந்து ஒருத்தர் ஸ்ரீரங்கம் போனாரா ஒரு 6 மாசம் 8 மாசம் கழிச்சு தான் திருப்பி இங்க வருவார். உடனே வந்துட முடியுமா? காலத்துல போயிட்டு சாயங்காலம் வர முடியுமா? வந்தே பாரத்தில் ஏறி போயிட்டு உடனே வந்துட முடியுமா? அது கரெக்ட். அதனால பல கோவில்கள்ல ஏற்பட்டன. இப்ப பல கோவில்கள்ல அதை ரொம்ப கிராண்டா இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம பார்சாதி கோவில் ரொம்ப விசேஷமா நடக்கும். திருநீலமலை ரங்கநாத பெருமாள் கோவில், நான் சென்னையை சுற்றி இருக்கக்கூடியதான சில கோவில்களை சொல்கிறேன். திருநீலமலை ரங்கநாத பெருமாள் கோவில் ரொம்ப விசேஷமாக அது நடக்கும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் நீங்கள் சொல்றீங்களா, வைகுண்ட வாசல், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் 10 நாள் பகல் 10 ராப்பத்து உற்சவம் நடக்கும். சுவாமிக்கு நித்தியமே அது வைகுண்ட வாசல் மாதிரி. அது அந்த தொண்டர் அடிப்படின்றதை தாண்டி போகிறதுக்கு உள்ள வரதே நமக்கு வைகுண்ட வாசல் தான். அதுவே விசேஷமான ஒரு இதுதான். இந்த மாதிரி ஒரு கோவில், திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவில் இருக்கு, திருவிடந்தையில் உற்சவம் நடக்கிறது, நம்ம மகாபலிபுரத்தில் உற்சவம் நடக்கிறது, பக்தவச்சல பெருமாள் கோவிலில் உற்சவம் நடக்கிறது. நான் இதெல்லாம் ஜென்ரலாக மெட்ராஸை சுற்றி நடக்கிறது சொல்கிறேன். திருக்குடந்தையில் போனீங்கன்னா அங்கே ஒரு விசேஷம் என்னென்னா, அங்கே பகல் 10 ராப்பத்து உற்சவம் எப்படி நடக்கும்னா மார்கழி 1ஆம் தேதி ஆரம்பிச்சிடும். ஏன்னா தை மாதம் பெருமாள் அமுதனுக்கு பெரிய விசேஷமான பிரம்மோற்சவம் நடக்கிறதுனால மார்கழி 1ஆம் தேதி பகல் 10 ராப்பத்துன்றது திருக்குடந்தையில் அமர்ந்து நடக்கும். அங்கே அங்கே திருவள்ளரை இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா தட்சிணாயன வாசல் உத்தராயண வாசல் 2 பக்கம் திறந்துருப்பாங்க. இப்போ நாம தட்சிணாயன காலத்தில் போனோம்னா தட்சிணாயன வாசல் வழியாக தான் போனோம். உத்தராயணம்னு வச்சு அந்த உத்தராயண வாசல் வழியாக தான் போகணுன்றதாக வச்சுருக்கா. அது அங்கே ஒரு வைகுண்ட வாசல் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்கு கோவிலுக்கு போனாலும் நமக்கு வைகுண்டம் உண்டு. புரியுது. இது ஒரு நினைவுறுத்தி கொண்டு நாம் ஒரு பிரத்யேகமாக பகவானை வழிபடுவதற்காக இந்த வைகுண்ட ஏகாதசி சொல்லப்பட்டிருக்கு.
எல்லா ஏகாதசிக்கும் விரதம் உண்டு. ம். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் உண்டு. உண்டு. ஏகாதசி வந்தாலே முழு அரிசி சோறு கிடையாது. ஓகே, புரியுது. அதான் விஷயம். ம், ம், ம். ஓகே, அதை நம்ம பெரியவர்கள் கரெக்டாக சொல்லி வச்சிருக்காங்க நமக்கு. ஓகே. எனவே ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் அவருடைய சன்னிதானத்தில் வைகுண்ட ஏகாதசி ஆச்சரியமாக இருக்கும். அந்த 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 ரத்தனாங்கியை சார்த்தி கொண்டு அவன் மாரிமலை முழங்கில் சீரிய சிங்கம் அறிவித்து தீவிழித்துன்னு அப்படி வெள்ள வரைச்சு அந்த கம்பீரமான ஒரு நடையோடு டங் டங் டங்குன்னு வரைச்சு லட்சோபலட்சம் பேர் எப்படி பெருமாளை சேவிச்சு நான் அடிச்சு பிடிச்சுன்னு பெருமாள் கூடயே ஓடி வருவாள். அந்த பெருமாள் வரும்போது ஆக்சுவலாக 3 விதமான நடை வரும். 4 விதமான நடை. கஜகதி, சிம்மகதி, சர்ப்பகதி என்பதாக, ரிஷபகதி என்பதாக பெருமாளுக்கு 4 விதமான நடை உண்டு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான நடை. ஆனால் அதுவும் அந்த பெருமாள் உள்ளே அழைச்சி அப்படி சர்ப்பகதியில் அப்படி இறங்கி சல்லன்னு உள்ள போவார். அதெல்லாம் தேர்ந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் தான் எழுந்துருளை பண்ண முடியும். நீங்கள் நானும் போய் தோலை வச்சா ஸ்ரீபாதம் தொங்கி அப்படி இருக்கும். அது அழகா அந்த அந்த பரமபத வாசலை திறந்து கொண்டாலும் அந்த அந்த வாசலை உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மாழ்வாருடைய பரமே போட்டு வச்சிருக்கோம். இப்பயும் சாதாரண நாளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வாசல்ல வடக்கு வாசலால் பெருமாள் வெளியில் எழுந்தளிக்கிறார். அதுதான் ஆச்சரியம். அது ஆதிரங்கம். அதுதான் விசேஷம். எந்த கோவில் போனால் என்ன, எல்லாத்துலேயும் அந்த ரங்கநாதன் தான் இருக்கான், அந்த வரதன் தான் இருக்கான், அந்த ஸ்ரீனிவாசன் தான் இருக்கான். திருப்பதியில் ஒரு ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி ஜனங்க நிறைய பேர் வந்து சேவிப்பான்னு அன்றைக்கி ஸ்பெஷலாக ஏற்பாடெல்லாம் கூட பண்ணியிருக்கா டிடிடியில். கரெக்ட், அது மாதிரி தான். ஏன்னா லட்சம் பேர் வந்து சேவிக்கிறா. இது நமக்கு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். இந்துக்களுக்கு இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல். எப்படி நம்ம சைவாகமத்தில் சிவராத்திரின்றதாக ஒன்று வச்சுட்டு அந்த சிவராத்திரிக்கு நம்ம ப்ராமினன்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் ஃபெஸ்டிவல் இது. நிச்சயமாக. ஆக்சுவலாக நம்ம இதை டீட்டெயிலாக ஏற்கனவே பேசியிருக்கோம், இன்றைக்கும் நிறையவே பேசியிருக்கோம். நம்ம இதை தாண்டியும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் சுவாமிகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்குமே வந்து அற்புதமாக பெருமாளோட அருளை பெற்று தரட்டும். சுவாமி நன்றி. ஜெயகருட சுபர்ணா. நமஸ்காரம்.